சொல்ல முடியாது. ஏன்னா எல்சியூ அப்படிங்கிறது வந்து தலைவரோட ஜானரில் வரக்கூடியதை இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து வாட்சஸ் அந்த ஒரு ஃபேக்ட்ரி சம்மந்தமான ஸ்டோரியாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எல்சியூவில் எதிர்பார்க்க முடியாது. ஓவராலாக அந்த ஸ்டார் எல்லாருமே ஒரு மல்டி ஸ்டார் குரூ தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மூவியோட வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு மூவி 1000 crores கண்டிப்பாக டச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. டெஃபினட்டாக இது டாப் லெவலில் ரீச் ஆகிறதுக்கு மூவியில் வந்து அந்த எல்சியூவில் வரக்கூடிய சின்ன சின்ன வில்லன் ரோல்ஸ், கேமியோ ரோல்ஸ் அந்த டிகோடிங் ஆகியிருக்கிறது இந்த ஒரு ட்ரைலரில் சின்ன சின்னதாக தெரிய வந்தாலும் கன்ஃபார்மாக நம்ம மூவி ஃபுல்லாகவே பார்க்குறப்போ அதோட கன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அண்டு இவரோட தலைவரோட எமோஷன்ஸ், சின்ன சின்ன ஆக்டிங்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கக்கூடிய ஒரு கதையில் இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக வில்லன் கேமியோ ரோல்ஸ் ரஜினி சாரோட சேர்ந்து கேமியோ ரோலில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேமியோ ரோல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மூவியில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி லோகேஷ் கனகராஜோட ஒரு சின்சியரான ஒரு ஒர்க் வந்து இந்த ஒரு மூவியில் ஓவராலாக தெரிய வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கிற மூவி இந்த ஒரு கூலி மூவி. அண்டு சாங்ஸ் வைஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பிஜிஎம். ஏன்னா தலைவருக்கு வந்து மியூசிக்ஸ் கொடுக்கணுன்னாலே அனிருத் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் வேறு லெவலில் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பார்க்கையில் இந்த ஒரு கூலி மூவியில் டெஃபினட்டாக அவரோட மியூசிக்ஸே வேறு ஜேனரில் அமைச்சிருக்கும். குறிப்பாக தலைவரோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ் மூவி வந்து ஒரு பழைய ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூவி வந்து 1981 எடுக்கப்பட்ட அந்த ஒரு தீ அப்படிங்கிற ஒரு மூவியோட அதே ஹார்பரில் தான் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி கூலி கெட்டப்போ தான் பண்ணியிருப்பார். ஸோ அமிதாப் பச்சனும் அது மாதிரியான ஒரு மூவியும் பண்ணியிருப்பார். ஸோ ரஜினி மாதிரி. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் ஸ்டைலாக இந்த ஒரு மூவி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மூவியோட அந்த யூனிஃபார்ம் கூட ட்ரைலரில் அங்கே ஹார்பரில் ஒர்க் பண்ணுறவங்க போட்டிருக்கிற மாதிரி ட்ரைலரில் வந்திருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மூவியை நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தலைவரோட அந்த ஒரு இளமை துடிப்பு, அந்த ஒரு சின்ன ஒரு நம்ம பழைய ரஜினி பழைய கெட்டப்பில் இருந்தக்கூடிய ரஜினி சாரோட அந்த ஒரு ஸ்டைல் வந்து இதில் காட்டியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இன்னோவேட்டிவாக இருக்குது. அண்டு குறிப்பாக மல்டி ஸ்டாரர் குரூவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கூலி மூவி பல எதிர்பார்ப்புகளோடு வரக்கூடிய இந்த மூவி வந்து உங்களை மாதிரி நானும் இந்த ஒரு மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஸோ என் சார்பாக இந்த ஒரு திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.